ஹலோ மைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு ஆர்மி கேட்டுருக்குறாங்க, அதாவது என்னோடய ஓன் வாய்ஸில் பேச சொல்லி. வாய்ஸ் சேஞ்சர் போட்டால் ரேடியோ வாய்ஸ் மாதிரி இருக்கான். எனக்கு அந்த கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் சிரிப்பே தாங்கலை. சரி, ஓகே, என்னோடய வாய்ஸ் இது தான். உங்களுக்கு இது ஓகேன்னா சொல்லுங்கள், நான் இதிலே பேசுகிறேன். அப்படி இல்லைன்னா நான் வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ப்ரீத்தி, இது உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மேபி இது 18+ இருக்கலாம். ஸோ எஃப்ஒன் எடுத்து போட்டுக்கோங்க. லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்பேன்னா, உங்களுக்கும் ஜின்னுக்கும் கல்யாணம் ஆகிருக்கும், அதெல்லாம் முடிச்சிருந்தேன். சரி, வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு வழியாக நம்மளுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதுக்கப்புறம் மாமா கூட தான் இருக்க போகிறோம். நம்ம லவ்வை மாமாவுக்கு எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோவும் காட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. அப்போ தான் மியாவுக்கு வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு அவள் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கா. அப்போ மியா கேட்குறா, என்ன நான் நினச்ச மாதிரி மாமாவை கல்யாணம் பண்ணிட்டேன், ஹாப்பி தானா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நீங்களும் சொல்லுவீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மியா, நான் மாமாவே கல்யாணம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மாமாவுக்கு என்னோடய ஃபுல் லவ் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் மியாவுக்கு வந்து ஒரு கால் வருது. அவள் அட்டன் பண்ணி பேசுகிறா. அவள் பேச பேச அவளோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. அப்போ நீங்கள் கேட்குற, என்ன மியா ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து மியா சொல்கிறா, வயனை எக்ஸாம் வரப்போதாண்டி நெக்ஸ்ட் வீக்கு அப்படின்னு சொல்கிறா. என்னது எக்ஸாமா அப்படின்னு நீங்களும் ஷாக் ஆகுறீங்க. என்னடி சொல்கிற, இப்போ ஏன்டி எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்போ இன்றைக்கி நைட்டு 1 இயரில் தானே அப்படின்னு மியா சொல்கிறா. கம்முனு மியா, நீ ஏன் மியா இது வர ஏன் மியா நீ டென்ஷன் பத்துற அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஜின் வந்து நிற்கிறாரு. அப்போது ஜின் வந்து மியா கிட்ட, என்ன மியா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவே நீங்கள் வந்து அப்படியே கண்ணால் சொல்கிறீங்க, சொல்லாதடி அப்படின்னு காட்டுறீங்க. ஆனால் மியா, அது ஒன்றும் இல்லை ஜின், நான் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்லிடுறோம். போச்சு, சொல்லிட்டாலாம். மியா, உன்னை நான் சொல்லாத தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து மியா, என்ன சொல்கிற, நெக்ஸ்ட் வீக் எக்ஸாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜின் வந்து ஒயனை பார்த்து, ஒயன் போய் புக் எடு, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு புக் எடுப்போ அப்படின்னு சொல்கிற. மாமா, அது வந்து நெக்ஸ்ட் வீக் தானே, இன்றைக்கி தான் நம்மளுக்கு மேரேஜ் ஆச்சு, இன்றைக்கே படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜின் வந்து போய் படிப்போ அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. சரி மாமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து போகிறீங்க. ஜின் வந்து உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ எல்லாமே வாங்கி தருவார். நீங்கள் வேணால் ஸ்டடீஸ் விஷயம் மட்டும் வந்தாலும் வச்சுக்கோங்க, அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பார். அந்த டைமில் படிக்கணுன்னா படித்து தான் ஆகணும், எதுவுமே போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் படிக்கிற விஷயத்தில் மட்டும். மியாவும் வீட்டுக்கு கிளம்பிடுறான். நீங்கள் தான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து, இன்றைக்கி வந்து இந்த நைட்டை வேஸ்ட் பண்ணவே கூடாது, எப்படியாச்சும் இன்றைக்கி நைட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வந்து நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே வந்து டவல் மட்டும் வேர் பண்ணிக்கிட்டு வெளியே வரீங்க. ஜின் வந்து வெளியே தான் பெட் மேலே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் ஜின்னை பார்க்குறீங்க, ஆனால் ஜின் உங்களை ஒன்றும் பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க. நெக்கிலேருந்து அப்பர் செஸ்ட் ஃபுல்லாகவே வெட்டாக அந்த வாட்டர் ட்ராப்ஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் தான் பொறுமையாக ஜின்னை கூப்பிட்றீங்க, மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போ ஜின்னும் உங்களை பார்த்ததும், என்னடா இது இப்படி வந்து நிற்கிறா, சின்ன பொண்ணு நினச்சா இவனை இப்படி இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. ஜின் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் இன்னொரு வாட்டி கூப்பிட்றீங்க, மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. சொல்லுவேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ஜின்னோட கண் வந்து உங்கள் நெக்லேருந்து உங்கள் வாட்டர் ட்ராப்ஸ் வந்து உங்கள் அப்பர் செஸ்ட் வருது. அதுவே தான் பார்த்துட்ருக்காரு. மாமா எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜின் வந்து, அது ஒன்றும் இல்லை சொல்லு, நான் எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் வந்து, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எட்டலை, கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜின் வந்து உங்கள் கிட்ட வந்துட்டு, உனக்கு நீ அந்த ட்ரெஸ் தான் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து, மாமா அதுதான் மாமா நல்லாயிருக்கும், நீங்கள் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து
ஏன் இங்கே இருக்கிற ட்ரெஸ்லாம் போட மாட்டியா அப்படின்னு கேட்கவே, நீ எடுத்து தரலன்னா போ, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கையில் டவலை பிடிச்சிக்கிட்டு ஜம்ப் பண்ணுறீங்க. ஜம்ப் பண்ண டவலும் லூஸ் ஆகிட்டு உங்கள் பேர் ஸ்கின் அப்படியே பின்னாடி தெரியுது. அப்போது ஜின் வந்து உங்களை பேக் ஹக் பண்ணி உங்கள் நெக்கில் அவரோட ஃபேஸை வச்சு அவர் இன்னொரு ஹேண்டால் அந்த மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறாரு உங்களுக்கு. அப்போது நீங்கள் வந்து அப்படியே டேர்ன் பண்ணுறீங்க. ஜின் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து உங்கள் கையில் வைக்கிறாரு. அப்போது நீங்கள் வந்து ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னும் உங்களே தான் பார்க்குறாரு. 2 பேருக்குள்ளே அந்த ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போது ஜின் வந்து உங்ககிட்ட லீன் ஆகி உங்களை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களும் வந்து நல்லா கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஜின் வந்து உங்களை அப்படியே பெட்டுக்கிட்ட விட்டுட்டு போயிட்டுருக்காரு. பெட்கிட்ட போனதும் ஜின் வந்து உங்களை கிஸ் பிரேக் பண்ணுறாரு. கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண வராரு. கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக உங்களுக்கு பைட் பண்ணி ஹிக்கி மார்க் கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து மாமா வலிக்குது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் ஜின்னுக்கு ரிலாக்ஸ் ஆகி என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு முதல்ல போய் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அனுப்பிடுறாரு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஏன் மாமா இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டுருந்தது, திடீர்னு ஏன் நீங்கள் வந்து இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கவே, ஜின் வந்து சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நீ உன் எக்ஸாமை முடியும், அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் வந்து வெளியே போயிடுறாரு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு. நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு என்ன எதுக்கு தான் மாமாவுக்கு அந்த எக்ஸாம்ஸ்லாம் ஞாபகம் வந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிட்டு நீங்கள் வந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்க, ஜின் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, ஜின் வரவே இல்லை. அப்போ நீங்கள் வெளியே போய் பார்க்கவே ஜின் வந்து சோஃபாவில் உட்காந்து வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு லேப்டாப்பில். சரி ஓகே வருவாருன்னு நினச்சி நீங்களும் போய் அப்படியே லைட்டாக படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறாரு. நீங்கள் தூங்கிட்டேன்னு தெரிஞ்சதும் நைட் வந்து ஜின் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு படுத்துன்னு இருந்திருப்பாரு. இப்போ ஜின் தான் பார்க்குறாரு உங்களை. நீங்கள் வந்து ஜின்னை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கீங்க. என் பொண்டாட்டி நேற்று ரொம்ப என்னை டெம்ப்ட் பண்ணிட்டா, இதுக்கப்புறம் இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுவார். இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களை தான் வந்து வேக்கப் பண்ணுவார். ஒயன் ஏஞ்சிடுடா, காலேஜ் டைம் ஆகிடுச்சு பாரு அப்படின்னு அம்மா இன்னும் 2 மினிட்ஸ்மா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ வந்து ஜின் வந்து அம்மாவா நான் மாமா வந்திருக்கேன், ஜின் வந்திருக்கேன், ஏஞ்சிடு உன் புருஷன் வந்திருக்கேன், ஏஞ்சிடு ஒயன் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் என் புருஷன் ஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி உட்காருவீங்க. அப்போ வந்து மாமா இப்போ ஏன் மாமா எழுப்பின என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு படுக்க போவீங்க. அப்போது ஜின் வந்து ஏஞ்சிடு ஒயன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வான்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு போயிடுவார். உங்களை பாத்ரூமில் புஷ் பண்ணிவிட்டு அவர் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வான்னு சொல்லிட்டு கீழே போயிடுவார் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. அப்படியே வந்து டேஸும் போகுது. இப்படியே வந்து ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. எக்ஸாம்ஸ் போகிறது வர்றது ஒன்லி படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பார். அப்பப்போ கொஞ்சம் மார்னிங் ஹக்கு கிஸ்ஸு இதெல்லாம் பண்ணிக்கலான்னு ஒத்துக்கின்னு இருப்பார். ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஜின். ஆனால் நீங்கள் வந்து சும்மா இருந்திருக்க மாட்டீங்க. அந்த 1 மந்தில் உங்களுக்கு முன்னெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்போலாம் ஜின் வந்து செடியூஸ் பண்ண பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜின் வந்து உங்களை நோஸ் கட் தான் பண்ணியிருப்பார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண இப்படியே வந்து டேஸும் ஸ்கிப் ஆகுது. இதுதான் உங்களோட லாஸ்ட் எக்ஸாம். நாளைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம். நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ வீட்டில் வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஜின்னும் வந்து வரதுக்கு லேட்டாகவும் சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. அப்பர் தைஸ்க்கும் மேலே இருக்கும் அந்த ட்ரெஸ். மேலே வந்து க்ராப் டாப் போட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து க்ராப் டாப் வந்து போடும்போது வீட்டில் தான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே எந்த இன்னர்ஸும் போட்டிருக்க மாட்டீங்க. அந்த க்ராப் டாப் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், ரொம்ப டைட்டாக வேறு இருக்கும். நீங்கள் அது தான் போட்டிருப்பீங்க. அப்போது ஜின் வந்து வீட்டுக்கு வருவார். இந்த மாதிரி பையனுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம், நாளையோட எக்ஸாம் முடியுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார். ஆனால் உங்களுக்கு வந்து ஜின் வர்றது வந்து தெரியாது. வீட்டில் தான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ட்ரெஸ்
போட்டுட்டு நீங்கள் பாட்டுன்னு படிச்சிட்ருப்பீங்க ஸ்டடி ரூமில், ஐ மீன் உங்கள் ரூமில் தான். அப்போ ஜின் தான் உங்ககிட்ட வருவார். "வேணும்னா இந்தாம்மா என் சாக்லேட் உனக்காக" அப்படின்னு சொல்லுவார். அப்போது வந்து நீங்கள் சாக்லேட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணுவீங்க. ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணவும் உங்கள் செஸ்ட்டும் ஜின்னோட செஸ்ட்டும் அப்படியே இடிச்சுக்கும். அப்போது ஜின் வந்து உங்களை டைட்டாக வந்து கிரிப் பண்ணி பிடிக்கும்போது உங்கள் பேக் சைடில் வந்து அப்படியே ரப் பண்ணி பார்ப்பாரு. இன்னர்ஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டீங்க. அப்போது ஜின் வந்து உங்களை ஒரு ஸ்டெப் தள்ளி நிற்க வைப்பார். "இந்தா உனக்கு தான் சாக்லேட்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைப்பார். அப்போது நீங்கள் வந்து அந்த சாக்லேட் பார்த்ததும் அந்த சாக்லேட் கையில் வச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுவீங்க. "எனக்கு தான் சாக்லேட்" அப்படின்னு சொல்லிட்டு "தேங்க்யூ மாமா, தேங்க்யூ மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டு இருப்பீங்க பாருங்கள். உங்கள் செஸ்ட்டு வந்து அப்படியே வந்து ஷேக் ஆகும். ஜின் அதை பார்த்துட்டு ஒரு கல்ப் பண்ணுவார். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. நீங்கள் வந்து அந்த சாக்லேட் வந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக வந்து ஜம்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. "சரி ஓகே ஏன் படிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. படிச்சிட்டேன் மாமா." "அப்போது நாளைக்கு எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவியா?" "நாளைக்கு எக்ஸாம்லாம் சிம்பிள் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் "ஃபுல் மார்க் நான் தான் எடுக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ "ஓகே என்ன ஃபுல்லாக படிச்சுட்டு தானே?" அப்படின்னு கேட்பாரு. "படிச்சிட்டு மாமா, எத்தனை வாட்டி நீ கேட்ப எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போறியா?" அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு ஜின் வந்து "இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிடுவார். "அவன் மாமா அத்தையும் மாமாவும் எங்கே? நான் எங்கள் வீட்டுக்கு வரும்போதே அவங்க இல்லை" அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க. "எந்த ஊருக்கு மாமா? ஏன் போயிருக்காங்க?" "அது ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 3 days ஆகும்" அப்படின்னு சொல்கிறாரு. "அப்படியா? சரி ஓகே மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜின்கிட்ட "மாமா எனக்கு பசி எடுக்குது, எதுனா குக் பண்ணித்தா" அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜின் வந்து "சரி வா உனக்கு குக் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் வந்து வெறும் வெறும் ஷார்ட் மட்டும் போட்டு வந்திருக்காரு. அப்பர் பாடியில் எதுவுமே இல்லை. வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு வந்திருக்காரு. அப்புறம் அங்கே கிச்சனுக்கு போய்ட்டு கிச்சன்லேருந்து ஆப்ரான் எடுத்து அவர் போட்டுக்கிட்டு அப்படி அப்படி சமைச்சிட்ருக்காரு. அப்போ நீங்கள் வந்து "நான் கவுண்டர் டாப் மேலே உட்காந்துக்கிறேன், என்னை தூக்கி உட்கார வை மாமா" அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜின்னு வந்து உங்களை தூக்கி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சதும் உங்களோட அப்பர் தைஸ்க்கும் மேலே தானே இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு, அது இன்னும் மேலே போயிடுது. ஜின்னு அதை பார்த்துட்டு அப்படியே கல்ப் பண்ணுறாரு. அப்புறம் அப்படியே உங்களோட பார்ட்லாம் வந்து அப்படியே அந்த ஷேப்பாக தெரியும். ஜின்னுக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுது. அப்புறம் அப்படியே சமைச்சிட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கேரட் எடுத்து சாப்பிட்றீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து "மாமா உனக்கு வேணுமா?" அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்து "வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகேன்னு சொல்லி நீங்கள் ஒரு பைட் பண்ணிவிட்டு அப்புறமா இது உங்கள் லிப்ஸில் வச்சுட்டு "மாமா உனக்கு இது வேணுமா?" அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஜின் வந்து "சரி ஓகே தா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. அப்போ ஜின் வந்து உங்கள் லிப் சென்டரில் வந்து உங்களை வந்து உங்கள் லிப்ஸில் இருக்கிற கேரட்டை எடுத்து அவர் பாதி நீங்கள் பாதி கடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து உங்களை வந்து நல்ல ஒரு டீப் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜின் வந்து உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஸ்டவ்வை வந்து அப்போவே ஆஃப் பண்ணிகிட்ருப்பாரு. ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பில் தான் கையை வச்சு அப்படியே அவர்கிட்ட அப்படியே நல்லா புல் பண்ணிப்பார். இப்போ உங்கள் பாட்டும் அவர் பாட்டும் ரொம்ப அப்படியே டச் ஆகிருக்கும். இப்போ அவர் கை லைட்டாக அப்படியே உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே போய் உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் வந்து கிஸ்க்கு நடுவுலேயே வந்து மூன் பண்ணுறீங்க. அப்போ வந்து ஜின் வந்து உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிட்டு ரூமுக்கு தான் போவார். "வயன் என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல வயன், பண்ணலாமா?" அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நீங்களும் "ம் ம் பண்ணலாமாம்மா" அப்படின்னு சொல்வீங்க. அப்போ வந்து ஜின் வந்து ஃபாஸ்ட்டாக உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவார். இப்போ நீங்கள் வந்து ஜின் முன்னாடி வந்து நியூடாக நிற்கிறீங்க. ஜின்னும் ஃபாஸ்ட்டாக அவர் வந்து வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தானே போட்டிருந்தாரு. ஷார்ட்ஸை கழட்டிட்டு அப்படியே வெறும் பாக்ஸஸோடு தான் நிற்கிறாரு. அப்போது ஜின் தான் உங்களை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸ்லேயே வந்து பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து உங்களோட செஸ்ட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. "மாமா பொறுமையாக பண்ணுங்க மாமா, வலிக்குது" அப்படின்றீங்க. எனக்கு என்னன்னு தெரியல, என்ன கண்ட்ரோலே பண்ண முடியல, கொஞ்சம் ஹார்ஷாக போச்சுன்னா நான் இப்போவே சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணி ஹிக்கி மார்க்ஸாக கொடுக்குறாரு. அப்புறம்
கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து உங்கள் செஸ்ட்டை தான் போட்டு நல்லா சக் பண்ணிகிட்ருக்காரு. சக் பண்ணி பைட் பண்ணி இழுக்கிறாரு. அது வந்து நீங்கள் வந்து ப்ளஷரில் வந்து ஜின்னோட ஹேரை நல்லா டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிறீங்க. அப்போ வந்து ஜின் வந்து இன்னொரு ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் உங்களோட இன்னொரு செஸ்ட்டை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே 2 செஸ்ட்டும் மாற்றி மாற்றி சக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் உங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாக கிஸ் பண்ணி அங்கேயும் ஃபுல்லாக ஹிக்கி மார்க்ஸாக தான் இருக்குது. அப்படியே ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் உங்கள் பாட்டில் தான் கிஸ் பண்ண வராரு. அப்போ நீங்கள் ஜின் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அங்கே மட்டும் வேணாம் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜின் வந்து அப்படியே மேலே வந்து உங்கள் லிப்ஸை தான் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிக்கிட்டு ஜின் வந்து அவரோட பாக்ஸரை அப்போவே கழட்டி போட்டிருப்பாரு. அப்படியே அவர் பாட் எடுத்துகிட்டு உங்கள் பாட்டில் வச்சு அப்படியே லைட்டாக ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த ப்ளஷரில் ஜின்னோட லிப்ஸை வந்து பைட் பண்ணிடுறீங்க. அப்போ ஜின் வந்து ஒயன் வலிக்குதுடி பைட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒயன் வந்து ஜின்கிட்ட மாமா இன்சைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜின் வந்து ஒயன் ஃபஸ்ட்டு வலிக்கும்னா அப்போது நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இன்சைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. அப்படியே வந்து ஃபுல்லாகவே இன்சைட் பண்ணிடுறாங்க. இன்சைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நீங்கள் கத்துறீங்க மாமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜின் வந்து உங்களை நல்லா அவங்க டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே அப்படியே லைட் டவுன் ஆகிருக்காரு. அப்போது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. அப்போது ஜின் வந்து லைட்டாக மூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு பயங்கரமாக பெயினாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த நைட் ரொம்ப ஹார்டாக போகுது. ஜிம் பாட்டுட்டு பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களே போதும் போதும்னு சொன்னாலும் ஜிம் கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே ஒரு 3 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்படியே உள்ளே இன்செக்ட் பண்ண மாதிரியே ஜின் வந்து உங்கள் மேலே அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. இப்போ மார்னிங் தான் ஒரு 7 o'clock இருக்கும். ஜின் வந்து அலாரம் வச்சுருப்பாரு. நீங்கள் காலையில் ஏஞ்சி படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அலாரம் வச்சுருப்பீங்க. ஸோ அது அடிக்குது. ஜின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறாரு. வேக்கப் ஆகிட்டு என்னடா இது சவுண்டுன்னு பார்க்கும்போது அலாரம் அடிக்குது. அப்புறம் தான் பார்க்குறாரு நீங்கள் அவர் எப்படி படுத்துட்ருப்பாரு அப்படின்னு. அப்போ ஜின் நேற்று நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்து ப்ளஷ் பண்ணிகிட்ருப்பாரு. சரி ஏஞ்சிக்கலான்னு ஏஞ்சிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் பயங்கரமாக கத்துவீங்களா ஆமாம்மா வலிக்குதுன்னு. அப்போ தான் ஒரு பாப்பாரு இன்செக்ட் பண்ண பொசிஷன்லேயே வந்து தூங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒயன் பொறுமையாக எடுமாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜின்னு வந்து பொறுமையாக அவர் எடுத்துகிட்டு அப்புறம் உங்கள் பக்கத்தில் படுத்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயன் காலேஜுக்கு டைம் ஆச்சு ஏஞ்சிடு போய் ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்வீங்க முடியாது மாமா நான் இன்றைக்கி காலேஜ் போகல, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் நடக்க முடியுமா இல்லையானே தெரியல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜின் வந்து ஒயன் இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம் ஏஞ்சிடு ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே நீங்களும் ஏஞ்சி நடக்க ட்ரை பண்ணுவீங்க. பெட்லேருந்து கீழே வச்சது நீங்கள் திருப்பி பெட்லேயே விழுந்துடுறீங்க. அப்போ ஜின் வந்து என்னாச்சு ஒயன் நடக்க முடியலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நானே உன்னை தூக்கிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே தூக்கிட்டு போய் உங்களை வந்து குளிக்க வச்சு அங்கேயும் சும்மா இல்லாமல் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ வந்து அவங்க லிப்ஸ்லாம் கிஸ் பண்ணி திருப்பி உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணி ஹிக்கி மார்க்ஸாக கொடுத்துட்ருப்பாரு. அப்போ உங்கள் செஸ்ட்டில் வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து ஹிக்கி மார்க்ஸாக இருக்காது. அந்த இடத்துலலாம் ஃபுல்லாகவே ஹிக்கி மார்க்ஸ் ஆக்கிடுறாரு. போதும் மாமா காலேஜுக்கு டைம் ஆச்சு எக்ஸாம் போகணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ வந்து ஜின் வந்து சரி எக்ஸாம் இருக்கிறதுனால உன்னை விட்டுறேன், அப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை வந்து தூக்கிட்டு வெளியே வருவார். அப்போ வந்து நீங்கள் போங்க மாமா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் முடியாது நான் தான் ட்ரெஸ் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இன்னர்வேர்ஸ்லேருந்து உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாகவே அவர் தான் போட்டு விடுறாரு. அப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டாப் போடுறாரு. அதை வந்து உங்கள் நெக்லேருந்து ஃபுல்லாக வந்து இக்கி தெரியுது. ஸோ அதை ஹைட் பண்ணுற மாதிரி உங்களை ஃபுல் நெக்
ட்ரெஸ் போட்டு ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டு விட்டுடுறாரு. மாமா என்ன மாமா இது ரொம்ப இதுவாக இருக்குது, இதை போய் போட்டுட்டு போகிறதா, இப்படி தான் போடணும் வயன் அப்படின்னு சொல்லிடுவார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ நடவயன் அப்படின்னு சொல்லுவார். உங்களால் லைட்டாக தான் உங்களால் நடக்க முடியல, மற்றபடி நீங்கள் நடக்கிறீங்க. சரி இப்போ ஓகே தான் மாமா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, நீங்களும் காலேஜ் போயிடுவீங்க. எக்ஸாமும் கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. அப்போ வெளியே பார்த்தா ஜின் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, காருக்கு வெளியே நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் ஓடி போய் ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு மாமா எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ முடிஞ்சிடுச்சா, இதுக்கப்புறம் தினைக்கும் ரொமான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரி கேட்டு சிரிச்சிட்ருக்காங்க. சரி ஓகே ஆர்மிஸ், நான் இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். இந்த மினி எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஷேர் பண்ணலாம் கூட பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், அதுவே போதும். சரி ஓகே, பாய் ஆர்மிஸ். அப்புறம் ப்ரீத்தி, என் வாய்ஸ் இதுதான், உங்களுக்கு இது ஓகேனா சொல்லுங்கள், அப்படி இல்லைனா நான் வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணுறேன். பாய் ஆர்மிஸ், லவ் யூ, பாய்.